ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதான். அப்போ இந்த பூண்டு தோசை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேவையான அளவு பூண்டை வந்து கொஞ்சமாக இடிச்சுக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், ஆப்ஷனல் தான். மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம், இல்லை சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசையை வந்து ஊத்தப்பம் ஸ்டைலில் வந்து ஊற்றிக்கலாம். மொறுன்னு ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். எனக்கு ஊத்தப்பம் ஸ்டைலில் ஊற்றினா இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து மேலே வந்து தூவிக்கலாம். கூட வந்து நான் வெங்காயமும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் வந்து கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஸ்பைசஸ்க்காக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துறேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு உள்ளே நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த சைடில் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டா நம்மளுக்கு சூப்பரான பூண்டு ஊத்தப்பம் ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.